ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் ஆட் பண்ணிருக்கேன். இது ஒரு பேட்டை எஃப்எஃப். ஆகஸ்ட் 1ல் உனக்கு பேட்டைங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு டாப்பாக வச்சபடி நீ ஒரு எஃப்எஃப் கேட்டிருக்கேன். நீ கேட்ட மாதிரி தான் இந்த எஃப்எஃப் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே யாடா, ஹாப்பி பர்த்டே சிஸ்டர், ஹாப்பி பர்த்டேடா, சேஃப் அண்ட் கேராக ஹெல்த்தாக இருந்துக்கோ. ஓகே, அப்புறம் இங்கே பாருங்கடா, எல்லாருமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மூவிஸாக இருந்தாலும் எஃப்எஃபாக இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். ஓகே ஆடம், கொஞ்சம் எனக்கு அந்த டைமை மட்டும் கொடுங்க. நீங்கள் கேட்ட ஸ்டோரிஸை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஓகே, அப்புறம் நான் பேசுகிற வேட யாருக்காட்டும் பெயின் தர மாதிரி தெரிஞ்சேன். ஐம் ரியலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பேட் கிளப்பெல்லாம் இதில் ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துரும். இதில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருப்பாங்க. இதில் நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாருமே காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க்கை தான் பார்த்துட்ருப்பாங்க. நம்ம டேயின் ஜங்குக்குமே ப்ரொஃபஸர்ஸ் தான். ஓகேடா, இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடணும். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே டைரெக்டாகவே போகலாம். இப்போ ஒரு காலேஜ் தான் காட்டுது. இந்த மாதிரி காலேஜை காட்டுனா அந்த பிளேஸில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளே கிரவுண்டில் நின்று அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த பிளேஸை கட் பண்ணி இப்போ அப்படியே ஃபோர்த்ஸ் ரூமை காட்டுனா அந்த ஃபோர்த்ஸ் ரூமுக்குள்ள ஒரு பர்சன்ட் பனியன் கிளப் தான் போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி அவர் ஏதோ பாலை ஹேண்ட்ஸில் வச்சபடி அந்த ஸ்போர்ட்ஸ் ரூமுக்குள்ளே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர்ஸ் ஸ்போர்ட்ஸ் சொல்லிக் கொடுப்பாங்கள்ல, இந்த ஃபுட்பால், வாலிபால், மற்ற ரன்னிங் அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற ஒரு ஒர்க்கு தான் நம்ம ஜங்குக் பண்ணுவார். காலேஜ் ஃபஸ்ட்டுங்கிறதுலலாம் நம்ம ஜங்குக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காரு. பாலெல்லாம் த்ரோ பண்ணப்படி அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கு இப்படி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம். அதே பிளேஸ்க்கு கரெக்டாக ஜிமினா வராரு. என்னடா ஜங்கு, காலேஜ் ஃபஸ்ட்டே வந்துட்டோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லோரும் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா ப்ரொஃபஸராக இருந்துட்டு ஸ்டூடெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாரி ஜிமினா கலாய்ப்பாராம். ஜிமினா பார்த்துன்னு இந்த பால் அப்படியே கேட்ச் பண்ணப்படி, என்னடா பண்ண சொல்கிற, ஃபோர்த்ஸுக்கு ப்ரொஃபஸராக இருக்கேன், இங்கே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் தானே டீச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆமாம், சுகா எங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த ஃபோர்த்து சொல்லிக் கொடுக்கறதுக்கே 3 மெம்பர் உண்டு. ஒன்று நம்ம ஜங்குக், இன்னொன்று சுகா, இன்னொன்று நம்ம ஒயன், கேர்ள்ஸுக்கெலாம் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒயன். ஓகேடா, இவங்க 3 பேருமே இருப்பாங்க. இந்த மாதிரி 3 மெம்பர்ஸ் இல்லை, எங்கே சுகா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒன்ன மாதிரியா மார்னிங் எழுந்து வந்ததோட சொட்டிங் ஆகிற மாதிரி இப்படி ஒர்க் பண்ணதுக்கு சுகா அப்படிலாம் எந்த ஒர்க்கும் பண்ணல, அவனோட ஸ்டாப் ரூமில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா எப்படி சொல்வாரா. அது சரி, டே எங்கே அப்படிங்கிற மாதிரி டே கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால், ஏன்டா ஜங்கோக்கு இன்னுமா அந்த ஃபீலிங் ஒன்று விட்டு போகலை, டே இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டா இருக்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம ஜங்குக்கிட்டா என்ன மாதிரி பேசுகிற ஜிமினா, டே தான் எனக்கு எல்லாமே, டே தவிர எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொன்னால், ஆனால் அவன் தான் லவ்னாலே வேண்டானுங்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவும் நம்ம ஜங்குக்கும் இப்படி பேசிக்கிட்டு டே ப்ளே கிரவுண்டில் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே அசம்பிள் ஆக்க சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வருவார். ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டால், எல்லாருக்குமே டீசன்ட் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறாராம், அதான் அவ்வளோ பேருமே ஒரே பிளேஸ்க்கு வாங்கன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டு வராங்க. இதில் நம்ம ஜங்குக்கு இந்த பாக்ஸிங் பண்ணுறது, அதாவது தற்காப்பு கலைன்பாம்ல, அந்த மாதிரி சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸராக ஸ்போர்ட்ஸில் இருப்பார். நம்ம சுகா ஸ்போர்ட்ஸ், இந்த ஃபுட்பாலு, வாலிபாலு அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க, ஒயன் கேர்ள்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இந்த அளவுக்கு அவங்கவுங்க ஒர்க்கை சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம டே, ஜிமினா, ஆரம், ஜின்னு மற்ற எல்லாருமே கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டடி எடுப்பாங்களா, அந்த ஒர்க் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ கரெக்டாக ப்ளே கிரவுண்டில் நம்ம டே தான் நின்றுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நின்றுட்டு இருந்தேன். நியூவாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேருமே வந்துருப்பாங்களா, அவங்க எல்லாருக்கும் தான் ஒரே பிளேஸில் ஒன்றா அரேஞ்ச் ஆக வச்சுருக்காரு. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்மகிட்டே பேசிகிட்டு இருக்காரா. இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை பனியன் கிளத்தோடு வர நம்ம ஜங்குக்க, பனியன் கிளத் தான் போட்டிருக்காரு நம்ம ஜங்குக்கு, அந்த பொசிஷன்லேயே ஷார்ட்டு கூட போடாமல் ஜிமினாக்கிட்ட பேசிக்கிட்டே வர மூமெண்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு, நம்ம ஜங்குக்கையும் ஜிமினாவையும் நோட் பண்ணால், நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு என்னங்கிற மாதிரி நோட் பண்ணால், என்ன மாதிரி ஒரு லுக்கில் வர நீயா, உன்னோட ஷார்ட் அங்கே அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஷார்ட்டை கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் அப்புறம்தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டியே வருது.
அப்படி ஃபோர்த் ரூமில் ப்ளே பண்ணபடியே மேலே ஷார்ட்லெஸ்ஸாக பனியன் கிளத்தோடு வரோங்கிறது திங்க் பண்ணிவிட்டு டக்குனு திரும்பவும் ஃபோர்த் ரூமில் போட்டு ஓடுறாரு. இந்த மாதிரி ஓடுனா இந்த மூமெண்ட்டை நம்ம ஜிமினா நோட் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே பார்த்து திட்டிட்டு அவங்கவுங்க கிளாஸ் ரூம் போங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக நம்மகிட்டே ஜிமினாக்கிட்டே நிற்கிறாரு. என்ன சிரிப்பு, அவன் கூட தானே வர்ற, ஷார்ட்டே இல்லாமல் வந்துட்டுருக்கான், நீ கவனிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், டேய் அவன் ஷார்ட் இல்லாமல் தானே வந்தான், நான் பனியன் கிளத்து போட்டிருக்கான்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னான். முதல்ல ப்ரொஃபஸர் நம்ம கரெக்டாக இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தா அந்த ஷேர் பட்டனை போட்டபடியே கரெக்டாக இப்போ நம்ம டேக்கிட்ட ஜங்குக் நிற்கிறாரு. குட் மார்னிங் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மார்னிங் ஜங்குக், ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு நீ ஷார்ட்லெஸ்ஸாக வர்றது கூடவா உனக்கு தெரியல? எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒன்றை தான் பார்த்துட்டு இருந்தாங்க, என்னடா நான் அங்கே பேசிக்கிட்டு இருந்தேன், எல்லாரோட ஐஸும் வேறு பக்கமாக போகுதுன்னு பார்த்தா ஷார்ட்லெஸ்ஸாக அந்த மாதிரி வந்துட்டுருக்க. ஏற்கனவே உன் லுக்கை பார்க்க சொல்லியே நீ காலேஜ் ப்ரொஃபஸராக இல்லை கேங்ஸ்டராங்கிற திங்கிங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வருது. ஏன்னா நீ அந்த லுக்கில் தான் இருக்கிற. அதுக்காக தான் நான் உன்னை ஃபுல் கை ஷார்ட் போட சொன்னேன், நீ ஷார்ட்டை ரிமூவ் பண்ண எப்படி வர அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் வேறு பேசுவாரா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஷையாகுவார். இந்த மாதிரி ஷையானா போட்டு ரொம்ப ஷையாகி காட்டி கொடுத்துறாதடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். எதை அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே கேட்டால் அது ஜங்குக்கோட ஹார்ட்டை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. ஹார்ட்டா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே ஷாக் ஆனோம். ஏன்னா நம்ம டேக்கு லவ்ங்கிறது சுத்தமாக பிடிக்காது, அது நம்ம பாய்ஸஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன் உருகி உருகி லவ் பண்ணிகிட்டு இருக்காரு ஜங்குக்குன்னு தெரியும். அதனால நம்ம ஜங்குக் எங்கே நம்ம லவ் சொல்ல போய் நம்மளை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாரோங்கிற திங்கிங்கில் டேயை லவ் பண்ணிகிட்ருக்காரு. 5 இயர்ஸ்க்கு மேலேயே லவ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனாலும் இப்போ வரைக்கும் நம்ம டேக்கிட்ட லவ்வை சொல்லவே இல்லை. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டு ஜிமினோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் சும்மா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அது நான் இந்த மாதிரி லுக்கில் வந்தாமில்ல, அதான் யாராவது ஹார்ட்டில் தப்பாக ஏதாவது டிசைட் பண்ணிடுவாங்கங்கிறத அப்படி சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜங்குக் பேசுவார். அந்த மாதிரி பேசினான். ஜங்குக் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு, இங்கே பாரு ஜங்குக், முதல்ல இப்படிலாம் நீ காலேஜுக்கு வர்றது நிப்பாட்டு, உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறேன். இது என்ன இயரிங், இதெல்லாம் எங்கேருந்து நீ இப்போ எட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு நம்ம ஜங்குக்கோட காற்றுல மாட்டியிருக்க இயரிங்கெல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. பிஎஸ்சியும் வச்சுருக்காரு, எல்லாத்தையுமே எடுக்கிறாரு. காலேஜ் ப்ரொஃபஸர் தானே நீ, அதுக்காக வாங்கினா இதெல்லாம் எனக்கு பிடிச்ச திங்ஸ், அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணணுமா என்ன? கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். நம்மகிட்டே இப்படி இயரிங் வளைய மாட்டி போட்டிருக்கிறதுக்கு பதிலாக வேற மாட்டி ஒன்று எடுத்து மாட்டி விடுறாரு. இது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி கீழே இருந்து மேலே வர நோட் பண்ணுறாரு. என்ன ஸ்கேன் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ஷாக் ஆகிட்டும். ஜெஸ்ஸுக்கிட்ட 2 பட்டனை ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காராம் நம்ம ஜங்குக்கு. இதையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஷார்ட் பட்டனையும் போட்டு இன் பண்ணிலாம் விடலை, ஒழுங்கை இன் பண்ணி விடுங்கிறாரு. இந்த மாதிரி பேசுகிறத கேட்டுட்டு நம்ம ஜிமினாவுக்கு அது ஒரே சிரிப்பு. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருந்தேன்னா நம்ம ஜங்குக்குமே அப்படி லைட்டாக ஷார்ட்டை இன் பண்ணப்படி, இப்போ ஓகேயா, இப்போ என்ன ப்ரொஃபஸர் மாதிரி இருக்க, உனக்கு இப்போ ஸ்போர்ட்ஸில் எந்த ஒரு ஒர்க்கும் இல்லைல்ல, ஃப்ரீயாக தானே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாட்டே நான் ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே சொன்னோம். அப்போ எனக்கு லைப்ரரியில் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஒரு ஒர்க் இருக்குது, நிறைய புக்ஸை நான் அரேஞ்ச் பண்ணணும், என் கூட எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா லைப்ரரிக்கு கூப்பிட்றாரு. இப்படி கூப்பிட்டான், நீ கூப்பிட்டு நான் வராமல் இருப்பேன்னா நீ எனக்கு கால் மட்டும் பண்ணிடு, நான் டக்குன்னு லைப்ரரிக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசிகிட்டு இருந்தான். அதே பிளேஸுக்கு மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே வராங்க. சரிடா, மார்னிங்கே ஒரு சின்ன காஃபியோடு ஆரம்பிப்போமா, கேண்டீன் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி எல்லோரும் கேண்டீன் போகலாங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே ஒரே காலேஜில் ஒன்றா தான் படிச்சிருப்பாங்க. இப்போ ஒரே பிளேஸில் ஒர்க்குமே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரே பிளேஸில் ஒர்க்கு கிடைக்க எல்லாருமே செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹார்ட் ஒர்க்கில் எல்லாருக்குமே ஒரே பிளேஸில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜாப்பை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது எல்லாருமே கேண்டீனில் உட்காந்துருந்து காஃபி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா பேராக தான் இப்போ உட்காந்துருக்காங்க. நம்ம சுகர், ஜிமினா, ஆரம், ஜின்னு, ஜேகோப்பு, வயன்னு, ஜங்குக் பக்கத்தில் டே, இந்த மாதிரி எல்லாருமே அப்படி ரவுண்டாக சர்க்கிள் ஷேப்பில் தான் உட்காந்துருந்து ஜாலியாக பேசினபடி. ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இங்கே இல்லை,
ப்ரொஃபஸர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸில் இருக்காங்க. இவங்க மட்டும் இந்த பிளேஸில் இருந்துட்டு அப்படியே காஃபி எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஜங்குக்கோட ஐஸ் மட்டும் டே மேலே மட்டும்தான் இருக்குது. டேயே பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஜங்குக்கை நோட் பண்ணிட்டு, ஜங்குக் இன்னும் ஒரு 1 வீக்கில் எனக்கும் ஜின்னுக்கும் மேரேஜ் அப்படிங்கிற மாரி சொல்வாரா? அப்படிங்கிற மாரி கேட்டால், அதுக்கு மீனிங் என்ன? நாங்கள் மேரேஜே பண்ண போகிறோம், நீ லவ்வை சொல்லலையா அப்படிங்கிற மாரி இப்படி கேட்பாரா? அந்த டோனிங்கில் கேட்டால் நம்ம ஜங்குக்கு இப்படி டேயே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு ரியாலிட்டிக்கு வந்துட்டு, என்ன சொல்கிற அப்படிங்கிற மாரி கேட்பாரா? அந்த மாரி கேட்டேன். இல்லைடா, இன்னும் 1 வீக் கழிச்சு எங்கள் 2 பேருக்குமே மேரேஜ். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் காலேஜுக்கெலாம் வரக்கூடாது, என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வரணும், நாளைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் ஜின்னு சொல்கிறது கேட்டு பாய்ஸஸ் எல்லாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி கத்துறாங்க. ஒரு மாதிரி கேங்காக இருந்தால் கத்துவாங்கள்ல, அந்த மாதிரி கத்துனா நம்ம டேடா சைலண்ட். இப்போ தானே சொன்னேன், நம்ம ப்ரொஃபஸர்ஸ், நம்ம என்ன காலேஜ் ஸ்டூடெண்டாடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? நம்மளை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் கெட்டு போயிடுவாங்க, ஒழுங்காக இருங்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, ஏன்டா டேய், காலேஜ் படிக்க சொல்ல அந்த மாதிரி பேசிட்டு ப்ரொஃபஸர் ஆனதோட அப்படியே சேஞ்ச் ஆகிடுவியா? நீ சேஞ்ச் ஆனால் நாங்களும் சேஞ்ச் ஆகணுமாடா? இப்படி தான்டா கற்றுவோனுங்கிற மாதிரி மறுபடியும் பாய்ஸஸ்லாம் கட்டுனா நம்ம டே வந்து அந்த டேபிளில் லைட்டாக தட்டுறாரு. இப்படி தட்டிட்டு சைலண்ட்னு சொன்னேன், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசினோம். டே நீ ரொம்ப போர் அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நம்ம டேயை குச்சி கொஞ்சம் கலாய்ச்சி இப்படி பேசினோம். ஜங்குக்குமே டே இந்த மாதிரி பேசுகிற மூமெண்டெல்லாம் பார்த்து ஸ்மைல் பண்ணபடியே டேயையே நோட் பண்ணி ரசிச்சுக்கிட்டு பாரு, இந்த மாதிரி ரசிச்சுட்டு இருந்தோம். இப்போ இங்கே கட்டாகி அவங்கவுங்க கிளாஸுக்கு போனால் நம்ம ஜங்குக்குமே அண்ட் ப்ளே கிரவுண்டில் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நம்ம பாய்ஸஸில் 4th யாரெல்லாம் இருப்பாங்களோ எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அவங்கவுங்க டீச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி டீச் பண்ணிகிட்டு இருந்தா நம்ம ஜங்கு கரெக்டாகட்டே எந்த கிளாஸில் இருக்காரோ அந்த கிளாஸுக்கு நேராக தான் ப்ளே கிரவுண்டில் வந்து நின்று ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு. சரிடா, நான் சொன்னதை அப்படியே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பிளேஸில் இருந்தபடியே கிளாஸ் எடுத்துகிட்ருக்க நம்ம டே இப்போ பாரு. இந்த மாதிரி பார்த்தா டே அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கிளாஸ் எடுத்துகிட்டு அப்படி ரீட் பண்ணுறது, கொஸ்டின் கேட்குறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை கிளாஸ் ரூமுக்கு வெளியே ப்ளே கிரவுண்டில் நின்றபடியே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணி ரசிப்பார். இந்த மாதிரி முழுக்க முழுக்க ரசிச்சுக்கிட்டு இருக்கிறத வயன் நோட் பண்ணிவிட்டு, என்னடா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தூரத்துலேருந்தே லவ் பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம்ல? ஒரே ஒரு ஸ்டெப் நீ எடுத்து வச்சா தானே உன் லவ் சக்ஸஸ் ஆகும். இப்படி தூரத்துலேயே இருந்தே லைஃப் லாங் லவ் பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரியும் வயன் கேட்கவும், உனக்கு நல்லா தெரியும்ல டேயோட லைஃப்பில் என்னெல்லாம் நடந்திருக்குன்ட்டு. கண்டிப்பாக டேய், நான் இந்த மூமெண்ட்டை சொன்னோம்னா என்னை அக்செப்ட் பண்ணிப்பானாங்கிறதே பெரிய டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம டேயோட இன்ட்ரோ வந்து டேயோட மாம் வந்து டேயோட டேடை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபைட் ஆகி டே டொமாக்ஸில் இருக்க சொல்லையே டேயோட டேடு வந்து டேயோட மாம் கூட ஃபைட் பண்ணிவிட்டு அதர் பிளேஸ்க்கு போயிருப்பார். டே பேபி போத் ஆனதுக்கப்புறம் டேயோட டேடி இன்னொரு பர்சன்ட்டை மேரேஜ் பண்ணி அந்த பர்சன்ட் கூட ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை டேயோட மாம் நோட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம டேயோட மாமை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு அந்த ரிச்சான பர்சன்ட்டை டேயோட டேடு மேரேஜ் பண்ணி எனக்கும் உனக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, இது செட் ஆகாதுங்கிற மாதிரி டேயும் டேயோட மாமையும் அப்படி விட்டுருவார். இந்த மாதிரி விட்ட மூமெண்ட்டு டேயோட மாமுக்கு ரொம்ப பெயின் ஆகி அவங்களோட ஹவுஸ்க்கு போனாலுமே லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டுக்காகவே டேய் இப்போ பேபி வேறு இருக்காரா, போத் வேறு பண்ணிட்டாங்களா, அதனால் டேக்காகவும் டேயோட மாமையும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணால் நம்ம டேக்காக எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு என் சன் மட்டும் போதும், இந்த வேர்ல்டில் ஹஸ்பண்டும் வேண்டாம், ஃபேமிலியும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணி நம்ம டேயோட மாம் பயங்கரமாக சைல்ட்ஹுட்லேயே கஷ்டப்பட்டு டேயை இப்படி ஒரு பொசிஷனுக்கு வர்றதுக்கு செம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. டேயை எல்லாருமே கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, உன்னோட டேடி எங்கேங்கிற மாதிரி கேட்குறது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் டேடி இன்னொரு மேரேஜ் பண்ண மூமெண்ட்டு அந்த லவ் அந்த லைஃப்குள்ளே இல்லவே இல்லை. மேரேஜ் லைஃப்பில் லவ்வே இல்லை, மணி தான் இம்பார்ட்டன்ங்கிற மாதிரி எல்லாருமே டேட்டை கேலி பண்ணி கிண்டல் பேசுகிறது, இதெல்லாம் கேட்க கேட்க டேக்கு லவ் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. அவங்க டேயை சுற்றி அவ்வளோ பாய்ஸஸுமே லவ் பண்ணுறாங்க. ஆனாலுமே தன்னோட மாமோட லைஃப்பில் நடந்த மூமெண்டால் டே லவ் மேரேஜ் ரெண்டையுமே மொத்தமாக ரிஜெக்ட் பண்ணுவார். டேயோட மாமே டேட்டுக்கு போகிறதுக்கு சொன்னாலுமே அதை ரிஜெக்ட் மட்டும்தான் பண்ணுவார். எனக்கு லவ்வில் மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை,
நான் உன் கூட லைஃப் லாங் இருந்தால் மட்டும் போதுமானுங்கிற மாதிரி லவ் மேரேஜ் ரெண்டுமே வேண்டானுங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணுவாங்க. மாமே மேரேஜை பற்றி பேசினாலுமே அந்த மேரேஜை பற்றி பேச சொல்லலாம். மாம் கூட ஃபைட் பண்ணிவிட்டு நேராக ஜங்கு கூட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவார். இந்த மாதிரி தான் மூமெண்ட் நடந்துகிட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு மேரேஜை பற்றி பேசினாலும் கோவப்படுறான், லவ்வை பற்றி பேசினாலும் கோவப்படுவான். நான் அவன்கிட்ட சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசிக்கிட்டு இருக்கேனுங்க போய் தான் யார்கிட்ட ஃபைட் பண்ணாலும் என்ன தேடி என்கிட்டயே வர்றான். நான் மட்டும் அவனை லவ் பண்ணிகிட்ருக்கேன். என் ஹார்ட்குள்ளே மேலே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அப்புறம் என்னை விட்டு அவன் ரொம்ப தூரமாக போயிடுவான். எனக்கு என்கிட்ட இந்த மாதிரி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்னான். நீ சொல்கிறது தப்பு ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சுகா வந்து பேசுகிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதுக்கும் ட்ரெயின் பண்ண விட்டுட்டு இவங்க 3 பேர் மட்டும் வந்து தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி சொல்கிற சுகா? இங்கே பாருடா, நாங்கள் சொல்கிறத நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. 5 இயர்ஸ்க்கு மேலே நீ அவனை லவ் பண்ணிகிட்ருக்க. இன்னும் எத்தனை இயர்ஸ் போகுமோ நீ லவ்வை சொல்லாட்ட? இங்கே பாரு, ஃபர்ஸ்டில் நீ முந்திக்கோ. ரிஜெக்ட் பண்ணாலுமே அவன்கிட்ட உன் லவ்வை ஸ்ட்ராங்காக சொல்லு. நாங்கள் எல்லோரும் உன் கூட தானே இருக்கிறோம். நீயே சொல்லு. எங்கள் எல்லாருக்குமே நீ லவ் பண்ணுறது தெரியும். ஆனால் நாங்கள் எல்லோரும் ஏன் டேட்டை சொல்லாமல் இருக்கோம்? நீ சொல்லாதன்னு சொன்னேன். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் நாங்கள் கிட்ட இப்போ வரைக்கும் சொல்லலை. இல்லைன்னா நாங்கள் எப்போவோ இதை சொல்லியிருப்போம். இப்போவும் சொல்கிறேன், நல்லா திங்க் பண்ணிக்கோ. எப்போட்டுமே நம்மளை தேடி ஒரு ஆப்ஷன் வராது. நமக்கு கிடைக்கிற சான்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கிட்ட நீயா போய் லவ்வை சொன்னீன்னா ஃபஸ்ட்டில் இக்னோர் பண்ணாலும் ஃபைட் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் உன்னோட அந்த லவ்வோட ஃபீலில் உன்னை அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிப்பான். இல்லை நீ சொல்லாமல் பிடிக்காதுன்னு திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, வேறு ஏதாவது ஒரு 3rd person உள்ள என்ட்ராகி லவ்வை சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்ணி லவ்வுக்கு அக்செப்ட் பண்ண வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ நீ கவலைப்பட்டு பிரோஜனம் இல்லை. ஏன்னா நீ தான் ஸ்டெப்பை எடுத்து வைக்கலையே முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லவும், என்னடா எல்லோரும் சேர்ந்து பயமுட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கேட்டான். இதுதான் ரியாலிட்டி ஜங்குக்கு, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்ன நினைப்பான்? தன்னை வெறுத்துருவான், தன்னை ஹேட் ஆக்குவான், தன்னை விட்டு மூவ் ஆன் ஆகுவான்னு நீ நினச்சி சொல்லாமல் உனக்குள்ளே வச்சிட்ருக்க உன்னோட லவ்வை. நீ சொன்னால் தானே நீ லவ் பண்ணுறனுங்கிறது முதல்ல தெரியும். சொல்லாமலே இருந்தால் எப்படிடா ஒருத்தர் லவ் பண்ணுறது இன்னொருக்கு தெரியும்? இன்னொருத்தருக்கு யார் தெரியும்? அட்லீஸ்ட் நாங்களாவது சொல்கிறனாலும் அதுவும் சொல்லக்கூடாதுங்கிற. இங்கே பாரு ஜங்குக், உனக்கும் நடுவில் இப்போ யாருமே இல்லை. நார்மலாக இருக்கிறான். உங்கள் 2 பேருக்கு நடுவில் தேர்டாக ஒரு பர்சன்ட் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? உனக்கு முன்னாடி அந்த பர்சன்ட் லவ்வை சொல்லி அந்த ஏதோ ஒரு ஃபீலில் அந்த லவ்வை அக்செப்ட் பண்ணி நீ லவ்வை சொல்ல அந்த லவ் ஃபேக் ஆகி அப்போ அந்த பெயின் யாருக்கு மட்டும் வரும்? நான் லவ் பண்ணேன் ஆனால் உங்ககிட்ட சொல்ல முடியலன்னு சொன்னால் அந்த லவ்வை பிரேக் பண்ணிவிட்டு உன் லவ்வை அக்செப்ட் பண்ணிப்பானா? பண்ண மாட்டான். நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு சொல்கிறோம், இப்போவாவது நீ எல்லாத்தையுமே மறந்து பயத்தெல்லாம் விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும்ங்கிற மாதிரி ஒரு போல்டாக ஒரு ஸ்ட்ராங்காக போய் பேசிடு அப்படிங்கிற மாதிரி இப்படி எல்லாருமே சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்குமே அதையே திங்க் பண்ணிட்டு பாரு. இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போது கேண்டீனில் தான் எல்லாருமே ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருந்தோம். நம்ம தான் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸையே நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கை தான் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் நம்ம பாய்ஸஸ்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசிக்கிட்டு ஜங்குக்கே நோட் பண்ணிவிட்டு இன்னும் இந்த ஃபுட்டை சாப்பிட்லையா, சாப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசியிருந்தோம். ஜாலியாக அப்படி பேசிகிட்டு இருக்கா அதே பிளேஸில் 3rd இயர் படிக்கிற ஒரு கேர்ள் வந்து பக்கத்தில் வந்து நிற்கவும் நம்ம ப்ரொஃபஸர்ஸ் நம்ம பாய்ஸஸ் அவ்வளோ இருந்தால் அந்த கேர்ளை நோட் பண்ணோம். டக்குன்னு அந்த கேர்ள் வந்து நம்ம ஒரு க்ரீட்டிங் கார்டையும் ஒரு சாக்லேட்டையும் நீட்டுறா. இந்த மாதிரி நீட்டுறதை பார்த்துட்டு பாய்ஸஸ் எல்லோரும் செம்ம ஷாக். ஆனால் மார்னிங் தானே நம்ம சொன்னோம், அதுக்குள்ளே இப்படி நடக்குதே, ஜங்கு கூட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் ஜங்குக்கு பார்ப்பாங்களா அந்த மாதிரி பார்த்தோம். இந்த க்ரீட்டிங் கார்டையும் சாக்லேட்டையும் நோட் பண்ணிவிட்டு அவர் இருந்த சேர்லேருந்து எழுந்துக்கிட்டோம். பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க இருந்த சேர்லேருந்து எழுந்துக்கிறாங்க. இந்த மாதிரி எழுந்தா நம்ம ஜங்குக்கு தான் ஹார்ட்டே வந்து வெளியே விழுந்துருவங்களுக்கு அவ்வளோக்குள்ளே நர்வஸாக அந்த கேலையும் நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணோம். பார்க்க சொல்ல ஒரு மாதிரி பெயினில் எங்கே
அக்செப்ட் பண்ணிடுவானோங்கிற மாதிரி நோட் பண்ணால் அந்த கேலை பார்க்க சொல்ல செம்ம கடுப்பில் முறைக்கிறாரு. இந்த மாதிரி 2 பேரையும் நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேர்ள் கரெக்டாக டையை பார்த்தபடி அந்த க்ரீட்டிங் கார்டை நீட்டிட்டு, நான் உங்களை லவ் பண்ணுறேன் ப்ரொஃபஸர். இந்த இயரோட என்னோடய ஃபைனல் இயர் முடிஞ்சிருச்சு. இந்த இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம 2 பேர் மேரேஜ் பண்ணிக்கலாமே. என் லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களாங்கிற மாதிரி ஓப்பனாகவே அந்த கேர்ள் பேசுகிறா. இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு எல்லாருமே ரொம்ப ஷாக். ஆனால் நம்ம ஜங்குக்கு தான் வேண்டான்ட்டு, வேண்டாம் அக்செப்ட் மட்டும் பண்ணிக்காட்ட அப்படிங்கிற மாதிரி இப்படியே திங்க் பண்ணிகிட்டே பக்கத்துலேயே இருந்துப்பாரா. இந்த மாதிரி டக்கு நம்ம ஜங்குக்கு நம்ம டே வந்து 2யுமே வாங்கிடுவார். இந்த மாதிரி அந்த கேர்ளோட ஆன்சர் வந்து 2யும் வாங்குற அந்த மூமெண்ட்டை பார்த்து நம்ம ஜங்குக்கோட ஐஸு கலங்கி ஒரு துளி ட்ராப் டீரியே கீழே விழுந்துருச்சு. வான்னு அடுத்த செகண்ட் இந்த மாதிரி விழுந்தா பாய்ஸஸ் எல்லாருக்குமே ஜங்குக் லவ் பண்ணுறது தான் ஆல்ரெடி தெரியும்ல. அதனால எல்லாருமே நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட்டில் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அந்த சாக்லேட்டிங் க்ரீட்டிங் கார்டையும் நம்மகிட்ட தூக்கி வீசுறாரு. என்ன நினச்சிட்ருக்க நீ? காலேஜில் நான் உன்னோட ப்ரொஃபஸர். நான் என்ன உன் கிளாஸில் உன் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டை நினச்சியா? எவ்வளோ துணிச்சலாக என்கிட்டயே வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ தானே சொன்னேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பொதுவாக தானே வந்து பேசிட்டு வந்தேன். இந்த மாதிரி அட்ராக்ஷன் லுக்லலாம் லவ் ஃபீல் வருதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசக்கூடாதுன்ட்டு. அப்படி சொல்லியும் இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கேன்னா உனக்கு என்ன துணிச்சல் அப்படிங்கிற மாதிரி தீத்திட்டு ப்ளே கிரவுண்டை 10 டைம்ஸ் ரன் பண்ணப்படி ஓடி வந்து என்கிட்ட சொல்கிற இந்த ஃபீலிங்ஸ் இனி என் மேலே வராதுன்னு அப்படிங்கிற மாதிரி திட்டுவாரா. இப்படி திட்டுறதை பார்த்துட்டு எதுக்காக ப்ரொஃபஸர் இந்த மாதிரி திட்டுறீங்க, நான் உங்களை உண்மையிலேயே ட்ரூவாகவே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்மகிட்டே லவ்வுங்கிற வேலை கேட்டு காண்டில் அடிக்க போவாரா. அந்த மாதிரி அடிக்க போகிறாங்க ஹேண்ட்ஸம். நம்ம ஜிம்மில் டக்குன்னு கிரிப்பாக பிடிச்சா, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை எங்கேருந்து போயிரு, சொன்ன பனிஷ்மெண்ட்டு இப்போ நீ செய்யலான்னு வச்சுக்கோ, பிரின்ஸ்பல்கிட்ட நான் பேசி உன் டிசி கிழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே கத்துறதை பார்த்துட்டு அந்த கேர்ள் டேயை பார்த்த பயத்தில் அப்படியே அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுறா. ப்ளே கிரவுண்டில் நம்ம டே சொன்ன பனிஷ்மெண்ட்டையும் பண்ணுறான். இது நம்ம டே வந்து அந்த ப்ளே கிரவுண்டுக்கு வெளியே நின்னே பார்க்குறாரு. பனிஷ்மெண்ட்டு பண்ணுறாளா பண்ணலையாங்கிற மாதிரி இப்படி நோட் பண்ணால் பனிஷ்மெண்ட்டை பண்ணி முடிச்சுட்டு லெக்கு வலியோட அப்படியே நேராக டே கிட்ட வந்துட்டு, இனி அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எப்போதுமே எனக்கு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே க்ரை பண்ணபடி கிளாஸ் ரூம் பார்த்து போவாளா. இப்படி போனால் எனக்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே திட்டுனபடியே அப்படியே அங்கேருந்து போனால் இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம பாய்ஸை துணிச்சவங்களுக்கு நோட் பண்ணால் க்ரை பண்ணி அழுதவருக்கு சிரிப்பு வருது. இப்படி சிரித்தாலும் நம்ம பாய்ஸஸ் தான் ஓவராக சிரிக்காத ஜங்குக். அந்த கேர்ளோட ப்ளேஸில் நீ இருந்து பாரு, இப்போ நீ ப்ரப்போஸ் பண்ண ஐடியா மெட்டனட்டை உன்னை ஓட விடுவான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கலாய்ச்சான். ஜிமினா தான் கண்டிப்பாக ஓட மட்டும் விட மாட்டான், கதற விடுவான் அப்படிங்கிற மாதிரி கூட கொஞ்சம் கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி கலாய்ச்சான். எங்கள் டைம் கீப்பை அப்படியே லைப்ரரியில் தான் நம்மகிட்டே சொல்லியிருப்பார்ல, லைப்ரரிக்கு வா நான் புக்ஸ் நிறைய அடிக்க வேண்டியது இருக்குதுன்ட்டு. அந்த பிளேஸில் ஒர்க் பண்ணதுக்கு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ண போயிருந்தான் நம்மகிட்டே வந்து அந்த பிளேஸில் எல்லாத்தையுமே எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஸ்டெப் மாதிரி ஏணி மாதிரி இருக்கிறதுல ஏறி நின்று அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு வந்து அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வைட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொரு புக்கேட்டையோட ஆன்சரையும் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த கேர்ள் ப்ரப்போஸ் பண்ணட்டும் ஜிமினா சுகாவும் ஒயன்னு சொன்ன மூமெண்ட், ஜிமினாவுமே மார்னிங் சொல்லியிருப்பார்ல, அந்த மூமெண்ட் எல்லாமே நம்ம ஜங்குக்கு திரும்ப திங்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேர்ள் வந்து நம்ம டேட்டை வந்து ப்ரப்போஸே பண்ணியிருக்காங்க. இது போடாதுன்னு இன்னும் போக போக ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டேக்கு ப்ரப்போஸ் பண்ண போய், இல்லை ப்ரப்போஸ் பண்ண கேர்ளோ திரும்ப ப்ரப்போஸ் பண்ணுறது, டே ஃபாலோ பண்ணுறதுல டே நம்மளை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவானோங்கிற பயம் ஜங்குக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அந்த மூமெண்ட்டையும் திங்க் பண்ணிட்டு டே தன்னை விட்டு மூவ் ஆன் ஆகிடுவானோங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம டே ஜங்குக் புக்கை அப்படிங்கிற மாதிரி ஹேண்ட்ஸை நீட்டிக்கிட்டு கீழே இருந்து புக்கை எடுத்து அப்படிங்கிற மாதிரி நம்ம டே கேட்டுட்டு இருந்தோம். அவர் தான் வேறு மூமெண்ட்டை திங்க் பண்ணிகிட்ருக்காரு. அதனால டே சொல்கிறது கூப்பிடுறது எதுவுமே கேட்க மாட்டாங்க. இதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு அந்த ஏணி மேலேருந்து கீழே வேகமாக இறங்கி வேண்டும் ஜங்குக்கு முன்னாடி செம்ம கடுப்பில் நின்றுட்டு, என்னத்தடா யோசிச்சுக்கிட்டே இருக்க, புக்கத்தான்னு கேட்டுட்ருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. இந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி ரியாலிட்டிக்கு டக்குன்னு வந்துடுவார். ரியாலிட்டிக்கு வந்த வேகத்தில் அந்த கேர்ளோட திங்கிங்லேயே இருந்தவர் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் இப்படி
டக்குன்னு ஷாக் மூமெண்ட்லேருந்து ரியாலிட்டிக்கு வந்து நம்ம ஜங்குக் டேயோட ஹெட்டை க்ரீப்பாக பிடிச்சி கிஸ் பண்ணிடுவார். கிஸ் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, டேங் நான் உன்னை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன், என்னை தவிர வேறு யாரையும் லவ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்மகிட்டே ஓங்கி ஒத்த ஸ்லாப்பு தான் நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி ஸ்லாப் வச்சா எங்கே கட் ஆகி டே ஒரு பக்கம் ஜங்குக்கு ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக் பக்கத்தில் தான் ஜின்னு, ஒயனு, சுகா, நம்ம ஆரம் நிற்கிறாங்க. இவ்வளோ பேர் ஜங்குக்கிட்ட வந்துட்டு, ஏண்டா டே லவ்வை தானடா ப்ரப்போஸ் பண்ண சொன்னோம், டேரெக்டாக போய் கிஸ்ஸாடா பண்ண சொன்னோங்கிற மாதிரி பாய்ஸஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, இல்லைடா அந்த கேர்ள் பண்ண மூமெண்டெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன்னா என்ன அறியாமலே நான் டக்குன்னு அந்த மாதிரி பண்ணிட்டேன்டா, என்னை என்னடா நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு இப்படியே பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜிமினா தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. என்னடா ஆச்சு, ஏன்டா இவ்வளோ கோவமாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த ஜங்குக்கு நான் இந்த மாதிரி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா, அவன் ஏன் கூட எவ்வளோ இயர்ஸாக இருக்கிறான். நான் எத்தனை டைம் அவன்கிட்ட சொல்லியிருப்பேன், என் லைஃப்பில் நடந்த மூமெண்ட் எல்லாமே அவனுக்கு தெரியும்ல, தெரிஞ்சிருந்துமே என்னையே கிஸ் பண்ணிவிட்டு எனக்கே லவ் யூ சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கத்துறாரு. ஓ கிஸ் வேற பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஏன்டா இதுக்கெலாம் கோவப்படுற, அவன் உன்னை இவ்வளோ டேஸ் லவ் பண்ணாலும் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினை வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சீட்டு வைக்கிறதுக்காக டேட்டாக பேசுவார். இந்த மாதிரி நம்ம ஜிமினை பேசினா, டே ஜிமின் நீ எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் தான், ஆனால் இந்த விஷயத்தில் நீ ஏதாவது பேசின அப்புறம் அந்த ஜங்குக்கு எந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறோன்னா அந்த மாரி தான் உன்னையும் ரிஜெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா, டேட்டாங் அது உன்னோட மாமோட லைஃப்பில் அப்படி நடந்துடுச்சுடா, அதுக்காக எல்லா லவ்வுமே அதேமாரி சொல்லக்கூடாதுல்ல. நானும் சுகாவை லவ் பண்ணிட்டு தானே இருக்கோம், ஆரம்பம் ஜின்னும் லவ் பண்ணிட்டு தானே இருக்காங்க, மேரேஜே பண்ணிக்க போகிறாங்கடா, ஒயனும் ஜெய்கப்பையும் சொல்லி ப்ரப்போஸ் முன்னாடி தானே பண்ணிக்கிட்டாங்க, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, எதுக்காகடா இந்த மாதிரி திங்க் பண்ணுற. சரி ஓகே, உன்னோட டேட் மாதிரி எல்லா பர்சன்ஸுமே இருக்க மாட்டாங்க, உங்கள் பேரண்ட்ஸோட லைஃப் மாதிரி எல்லாரோட லைஃப்புமே இருக்காது. உங்கள் டேட் வந்து மணிக்காக உங்கள் மாமை லவ் பண்ணியிருக்காரு, நீ லவ்வை ஹார்ட்லேருந்து ஃபீல் பண்ணுற, நீ உன்னோட பிரெயின்லேருந்து திங்க் பண்ணுற, ஹார்ட்லேருந்து ஃபீல் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் பண்ணது தப்பில்லை, அவன் உன்னை ட்ரூவாக தான் லவ் பண்ணுறான், நீ பிரெயின் வழியாகவே உன் மூளை என்ன சொல்லுதோ அதுதான் நீ கேட்குற, ஒரு டைம் செஸ்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு ஹார்ட் என்ன சொல்லுதுங்கிறது கேளுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா பேசினா, முதல்ல அங்கேருந்து எழுந்து போறியா நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவே திட்டுறாரு. எனக்கு ஜங்குக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாருல அதுக்கு இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு, டே மச்சான் எழுந்து போக சொல்கிறியா போனி அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இங்கே பாரு, ஜங்குக் மேலே மட்டும்தான் கோவத்தில் இருக்கேன், இப்போ நீ ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், கண்டிப்பாக ஓ மேலே நான் கோவத்தில் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, எழுந்து போடா அப்படிங்கிற மாதிரி கத்துவாரா. அந்த மாதிரி கத்துறதை பார்த்துட்டு, இப்போ புரியாதுடா, உன் பின்னாடி ஒரு பர்சன்ட் பைத்தியமாக சுற்றிட்டு இருக்க சொல்ல புரியாது, அந்த பர்சன்ட் பக்கத்தில் இல்லாத போது ஒரு பெயின் வரும்ல அப்போ புரியும், இப்போ போன்னு என்னை திட்டுற அப்போண்டே மச்சான் இப்படி ஆகிப்போச்சுடா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா, நான் என்னடா பண்ணேன்னு இந்த மச்சாங்கிட்ட தான்டா வருவேனுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கோவமாக எழுந்து ஜங்குக்கு இப்போ ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காருல பாய்ஸஸ் எல்லாரும் கூடயும், அங்கே வர்றது இங்கே வந்து